What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஆக்சுவலாக பைக்குக்கு வந்து ஒரு ரைசர் போடலான்னு ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்தது. ஸோ இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் சம்திங் ஒரு கடை இருக்குது, மிஸ்டர் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணி கேட்டேன், இருக்குன்னாங்க. கரெக்டாக நான் கிளம்புறேன், மழை வேறு. ஆனால் நல்ல காற்று இருக்குது, அதனால் மழை போய்டும் நம்புகிறேன். ரெயின் கோட்டை எடுத்து வச்சுருக்கேன் டேங்க் பேக்கில். ஸோ அதான் பக்கத்தில் போய் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு 2-3 நாளாக போகணுன்னு நினச்சேன். என் நேரமாக என்னன்னு தெரில, இன்றைக்கி தான் கரெக்டாக மழை பெய்யுது. இவனுங்க வேறு ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பானுங்க. டிராஃபிக்கில் போகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன ஆசையா? நல்ல மழை, ஒரு ½ அன் ஹவர் போச்சு, என் ஷூ எல்லாம் போச்சு. விடாத மழையிலும் ஹேண்டில் பார் ரைசர் போடுவேன் என திருப்பி போயிடலாம் தான் நினச்சேன். சரி, பாதி தூரம் வந்துட்டோம், போட்டுட்டே போயிடலான்ட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். நல்ல மழை, ரெயின் கோட் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் ஷூ பேண்ட் எல்லாம் காலி ஆகிடும். போயிட்டு ரிட்டர்ன் வேறு வரணும்ல, அதனால் வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி ஒரு 20-25 மினிட்ஸ் ஆச்சு மழை ஸ்டாப் ஆக. ஆக்சுவலாக ரைசர் ஏன் போடுறேன்னா, இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சின்னு ஓட்டும்போது கொஞ்சம் ஹைட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. லாங் போகிறப்பவுமே இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ரீவியஸ் பைக்கில் வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா டாலாக இருக்குமா, அந்த ஒரு அப்ரைட்டான பொசிஷன் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. இது நல்லா தான் இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பட் ஆனால் இன்சிடென்ட் ஓட்டும்போது ரிஸ்ட் பெயின், ரொம்ப லாங் ரைட் போகிறோன்னா கொஞ்சம் ஷோல்டர் பெயினும் எனக்கு இருக்குது. அது பர்சன் டு பர்சன் மாறும், அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் ரைசர் போட்டால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. சரி, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹேண்டில் பாரே மாற்றிடலான்ற பிளானில் தான் இருந்தேன். ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பாரே சேஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். பட் ஆனால் வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு 411லேயும் அப்படி தான் இருந்தது, இதுலேயுமே அப்படி தான் இருக்குன்ற மாதிரி ரிவ்யூலாம் பார்த்தேன். சரி, எதுக்கு வம்பு, ரைசரே போட்டுக்கலாம். அண்ட் அது வைடரும் கூட. நம்ம இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் ஓட்டுறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது. அது நான் பழைய பைக்லேயே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ விக்கி வேறு இன்ஸ்டால் பண்ணியிருந்தான். அவனோட எஸ்டியில் வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தான். அதில் அதுவுமே எனக்கு நல்லா வைடாக இருந்தது. ஏன்னா நான் பைக்கை சேல் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹேண்டில் பார் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸே இருக்காதுல்ல. இவன் வந்து ஹிமாலயனில் ஓட்டினது நல்லா இருக்குது, அதை ட்ரை பண்ணிட்டு எஸ்டிக்கு மாட்டினான். ஆனால் எஸ்டிக்கு அவனுக்கு மாட்டினது அவனுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் இப்போ அவன் மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கு தான் போட போகிறான். சரி, நானும் பார்த்தேன். சரி, ஓகே, ரைஸரே போட்டுக்கலாம். அப்படி ஏதாவது நல்லா இல்லை அந்த மாதிரினா கூட ஏதாவது அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி விட்டுட்டேன். வண்டி சகதிக்காடாக ஆகிடும். நீட்டாக இருந்தது வண்டி, வெளியில் மலையில் எடுக்காமலே வச்சுருந்தேன். ஓகே, நான் கொஞ்சம் டிராஃபிக் விட்டு வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் கடைக்கிட்ட. பயங்கர டிராஃபிக்கு, சும்மாவே சென்னை டிராஃபிக் ஆகும், மழை வேறு பெய்யுதா. இந்த கடை எங்கே இருக்குன்னா, வேளச்சேரி அந்த கைவேலி பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாப் பேர் அதான் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் முன்னாடி இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது பஸ்ஸில் போனது அந்த ஏரியாலலாம். அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப் பேர்லாம் மறந்துச்சு. அது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். மழை பெஞ்சதுக்கு ஒரே ஒரு இது, நல்லா சில்லுன்னு இருக்குது.
450க்கு ரைசர் கேட்டிருந்தேன். ஹேண்டில் பார் ரைசர். ஸோ இதுதான் கடை மிஸ்டர் புல்லட். மாட்டியிருக்கான், ஆனால் கொஞ்சம் கேப் விழுது. கேப் ஆக்சுவலாக வரக்கூடாது. இவன் போராடி பார்த்தா இவனுக்கு வரல. சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் விடுன்ட்டான். வீட்டுக்கு போய் நானே பார்த்துப்பேன். அவன் வேறு த்ரெட்டை கிட்ட டேமேஜ் பண்ணிட்டான்னா அது கஷ்டம். அதனால் விட்றா நானே பார்த்துக்கிறேன். வா இப்போ எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பாரில் நம்ம கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாதிரி நல்லா கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபிட்மெண்ட் மட்டும், கொஞ்சம் ஃபிட்டிங் மட்டும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவன் ஒரு சின்ன பையன் தான் இருந்தான். அவன் ப்ராப்பர் மெக்கானிக் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த கட்டிங் ஒட்டிங்லாம் மாட்டுறதுக்காண்டி இருக்கான். 1900 இது. ஃபிட்டிங்க்கெலாம் எதுவும் சார்ஜ் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்பேருக்கு மட்டும். அது பெரிய வேலையும் இல்லை. நான் வீட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணேன். என்கிட்ட ப்ராப்பரான டூல்ஸ் இல்லை. வெறும் ஆலன் கீ வச்சு இதை கழட்ட முடியல. ஏதாவது ராட்செட் இருந்தால் தான் கழட்ட முடியும். என்னோடய ராட்செட்டு வந்து அது ஒரு மாதிரி ராட்செட். அது ரொம்ப ப்ராப்பரான ராட்செட் இல்லை. அதனால் உடஞ்சிருமோன்னு நினச்சி நான் கழட்டாமல் வச்சுருந்தேன். எல்லாம் நானே ஆன்லைனில் வாங்கி மாட்டியிருப்பேன். நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே லைட் ஒன்றும் ப்ராப்பராக இல்லை. வீட்டுக்கு போயிட்டு அவன் எப்படி மாட்டியிருக்கான்றதை காட்டுறேன். கொஞ்சம் சைடாக மாட்டியிருக்கான் அந்த பையன். ஹேண்ட்லிங் ஆனால் சூப்பராக இருக்குது. ரைசஸ் இன்ஸ்டண்ட்டாகவே அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. மீட்டியாரை பார்த்தாலே எனக்கு ராஜா ப்ரோ ஞாபகம் தான் வருது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார்கிட்டையும் மீட்டியார் கிடையாது, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ராஜா ப்ரோ யாருன்னா எங்கள் கூட ஊட்டி ட்ரிப்புக்கு வந்தார். த்ரூ ஆன்லைன் நாங்கள் எல்லோரும் கனெக்ட் ஆனோம். ஒரு 10 பேர் மொத்தமாக. கொஞ்சம் சவுண்டு விண்டு நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால வைசர்லாம் தண்ணியாக இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த KTM 390ல் க்ரால் அசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிராஃபிக்கில் நம்ம கிளச்சே பிடிக்காமல் போயிட்டே இருக்கும் வண்டி. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் இருந்ததுன்னா வேறு லெவலில் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நெக் டு நெக் டிராஃபிக்கெலாம் அதுதான் கரெக்டு. ஒரு வழியாக டிராஃபிக் விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு கொண்டுட்டானுங்க 20 நிமிஷம். வேறு ஒரு ரூட்டில் வந்திருக்கணும். நான் விலாக் எடுத்துகிட்டு யூஸ்வலாக வர்ற வழியிலே வந்துட்டேன். இது வேறு கரெக்டாக 7 மணியா, ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் ரிட்டன் போகிற வழி. இது எந்த ரூட்னா வேளச்சேரி டு மேடவாக்கம் ரூட்டு. இதுதான் ரைசஸ்ஸு. தலைவன் கொஞ்சம் மாட்டினதில் வேலை காட்டினதுனால நான் இப்போ மாட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு.
இவன் இந்த சைடில் கீழே உங்களுக்கு கேப் தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம். கீழே இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பே நம்ம மாட்டினா இல்லை, ஆனால் அவன் மாட்டினா அந்த கேப் வருது. பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு. மேபி அவன் பீஸை தப்பாக வச்சுட்டான் தெரில, ஆனால் ரெண்டுமே சேம் பீஸ் தான். ஒரு கேப் கூட இல்லை, அவன் மாட்டினதில் அட்லீஸ்ட் இவ்வளோ கேப்பாச்சு இருந்துச்சு. அதை அப்போ ரீஃபிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபிட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பையன் எப்படி மாட்டினான்னா, இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த கேப் அதிகமாக இருக்கக்கூடாது, ஆனால் இந்த பிரிண்டிங் வந்து இந்த சைடு தான் இருக்கும். இந்த பிரிண்டிங் வந்து உள்ளே வச்சு மாட்டினா மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. மேபி அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு தெரில, நானும் மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன், கரெக்டாக இல்லை. அப்புறம் இந்த மோட்டோடார்க்குன்னு இருக்கிற பிராண்டிங் வந்து உள்ளே வந்தால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஸ்லைட்லி இன்க்ளைண்டாக இருக்கும், ஒரு 875 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்லைட்லி டில்ட்டடாக இருக்கிறதுனால இது வந்து ஈவனாக கேப் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அப்போ இந்த மோட்டோடார்க்குன்ற லோகோ உள்ளே வந்தால் மட்டும்தான் ஈவனாக கேப் மெயின்டைன் ஆச்சு. ரெண்டுமே சிமிலர் சைஸ் தான், பட் இருந்தாலும் எதுக்கு வந்து கேப் மாறிச்சு, கேப் வந்துச்சுன்றது தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொசிஷனு. இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பார் வந்து சம்வேர் இங்கே இருக்கும். ரைஸரும் போட்டு நான் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சைட்லேயும் தள்ளியிருக்கேன். ஸோ தட் இன்னும் கூட கொஞ்சம் அட்டாக்கிங்கான பொசிஷன் இருக்கும் அப்படின்னு. நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கை வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பெயின் வருது. ஸோ அதனால் இதை ஹேண்டில் பாரை இன்னும் ஃப்ரண்ட்டில் தள்ளணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ ஓட்டிகிட்ருக்கோம், சேட்லிங் பண்ணுறோன்னா டக்குன்னு இருந்துச்சோன்னா கை மடங்காது. கை மடங்குச்சுன்னா கையும் வலிக்கு வந்து ரிஸ்ட் பெயின். ஸோ உட்காந்துருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக இருந்துச்சோம் அப்படின்னா ரிஸ்ட் ரொம்ப பெண்ட் ஆகாது, கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் நான் ரொம்ப ஓட்டி பார்க்கல, இங்கே லோக்கலில் தான் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓட்டினா தான், அதுக்கு மேலே எதாவது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா எதர் கீழே இல்லை மேலே மட்டும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஒரு உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் த ரைசர். ப்ரீவியஸ்லி இந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். இந்த ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இந்த 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ரைட் பண்ணும்போது.